இன்னொருத்தங்களை வாழ்ந்திருந்து அந்த நிழல்ல போய் நீ அடையலான்னு பாக்குற. விட மாட்டேன் யோசிப்பே, விட மாட்டேன், விட மாட்டேன். உன்னை நான் எனக்கென்று தெரிந்தெடுத்தேன். என் ஜனங்கள் யாரோ அழிக்கும் நன்மையினால் அல்ல, என் ஜனங்கள் நான் அழிக்கும். சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ, நீ சொல்லியோ செய்யாதிருப்பீரோ. சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு முறை என்னிடம் நீ சொன்னது குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று. இயேசுவின் நாமத்தில் ஒரு முறை என்னிடம் நீ சொன்னது ஆமென். குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்று. எப்படி இருக்கும்? இப்ப பானபாத்திரக்காரன் சிறையில இருந்து வெளியே போறான். ஆமென். அந்த 5 பாயிண்ட் வாபஸ் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன். அல்ல இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி வெளியே போகும்போது யோசேப்பு நினைச்சிட்டு இருப்பான். இப்ப சொல்லியிருப்பாரா, இப்ப சொல்லியிருப்பாரா, இப்ப காலையில போய் ஜாயின் பண்ணியிருப்பார் டியூட்டி. ராஜா இப்ப காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிருப்பாங்க. இப்ப சொல்லியிருப்பாரா, இல்லை லஞ்ச் டைம் சொல்லியிருப்பாங்களா? 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் 1 மாசம் 2 மாசம் போய் 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 போய். அதாவது பானபாத்திரக்காரன் என்னை பத்தி சொல்லுவான்னு யோசேப்பு நினைக்கிறது வரைக்கும் பானபாத்திரக்காரனை மறக்க பண்ணினார். இனி இந்த பானபாத்திரக்காரனை நம்பி பிரயோஜனம் இல்லைங்கிற நிலைமைக்கு யோசேப்பு வந்ததுக்கு அப்புறம் பானபாத்திரக்காரனை நினைக்க பண்ணினார். ஆண்டவர் சில நேரத்தில் செய்யறதெல்லாம் பார்த்தா, அதாவது பயணிக்கும் போது கடினமா இருக்கும். அந்த ட்ராக்கை தாண்டிட்டு திரும்பி பார்த்தா நமக்கே சிரிப்பு வரும். ஹல்லேலூயா. அதாவது இவங்க நமக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறது வரைக்கும் அவங்கள செய்ய விட மாட்டார். நமக்கு ஏதாவது செய்யணும்னா அவர் தான் செய்யணும்னு நினைப்போம் தெரியுமா, அப்போ அவங்கள செய்ய விடுவார். ஹல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எத்தனை யோனத்தான்கள் சுத்தி உதவியா நின்றாலும் ஆண்டவரே கண்கள் உண்மையே, எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் என்னை நடத்தியதே உடைத்தீர் உடைத்தீர் உருவாக்கினீ சித்தீர் சீர்படுத்தினீ புடவிட்டு புதிதாக்கினீ பிரித்தீர். பிரியாதிருந்தீ. நீ தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் தெரிந்தெடுக்கப்பட்டவள் என்றால் இந்த கொஞ்ச காலத்தில் உன்னை சிலருடைய கீழே வைத்திருக்கலாம். ஆனா உனக்கான நாள் வரும்போது இன்னொரு நிழல் அல்ல நீ இருக்க போறது. உன் நிழலில் அநேகர் வந்து தஞ்சம் அடையும்படிக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமென் சொல்றவங்க இன்னைக்கு நீ சிலருடைய கீழே. ஒரு ஆகாருக்கு நாளை குறித்தார்ல, அந்த நாள் வரைக்கும் சொல்லுகிற நீ போய் அடங்கியிரு, சாராள் நிழல்ல போயிரு. ஆனா அந்த டைம் வந்த போது ஆபிரகாம் ஆண்டவர் சொல்ற, அவளை போக சொல்லு. ஏன்? நான் அவளை இன்னொரு பெரிய ஜாதியாக்க போறேன். ஆண்டவர் செய்யறது அப்படிதான் இருக்கும். நம்மளை துரத்தி விடுறது போல இருக்கும் சில நேரத்துல. திட்டம் வச்சுட்டார்ல. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் ஆமென். திட்டங்களை அவர் தான் வைத்திருக்கிறார். இந்த கொஞ்ச காலத்துல நேரம் போகிறதுனால கொஞ்சம் ஜம்ப் பண்ணிட்டு போறேன். ஆமென். தனிமைப்படுத்தப்படும்
தனிமைப்படுத்தப்படும். நீங்க கவனிச்சுக்கணும். யோசேப்புக்குள்ளே வார 10 சகோதரர்கள் அவங்களுக்குள்ள நல்ல ஒன்னஸ் இருந்துச்சு. ஒன்னாதான் ஆடுமைக்கு போவாங்க. ஏன் 20 யோசேப்பு சகோதரர்களை பார்த்து பல வருடங்கள் கழித்து தான் திருப்பி பார்க்குற அப்பா அவங்கள என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்க எல்லாரும் ஒரே அப்பாவின் பிள்ளைகள். ஆனா அந்த கூட்டத்தில் யாரை மட்டும் சேர்க்க மாட்டாங்கன்னா யோசேப்பை. அதனால யோசேப்பு வரும்போது அவன்கிட்ட பட்சமாய் பேசாம, அப்படி ஒரு வசனம் உண்டுல்ல, 37வது அதிகாரம் 4வது வசனத்துல, அவன் சகோதரர் அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுவான். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். தாவீதுக்கு வீட்டில் தாவீதையும் சேர்த்து 8 பேர், 7 பேர் வீட்டில் இருக்கிறாங்க. தாவீது மட்டும் காட்டில் இருக்கிறான். அவன் ஒருவன் மட்டும் தனிமைப்படுத்தப்படுகிறான். ஆமாம். ஏன் இன்னைக்கு அநேகர் எங்க வீட்டில் நாங்க 3 பேர் அல்லது நாங்க 4 பேர், நாங்க 5, எல்லாரும் அவங்களுக்குள்ள நல்லா பேசிக்கிறாங்க. ஆனா என்ன மட்டும் ஏன்னா மற்ற 10 பேருக்கு மேல இருக்கிற அழைப்பு அல்ல யோசேப்பு மேல இருக்கிற அழைப்பு. மற்ற 7 பேர் மேல இருக்கிற அழைப்பு அல்ல தாவீதுக்கு மேல இருக்கிற அழைப்பு. மற்ற 7 பேருக்கு என்ன அழைப்பு? சவுலுக்கு சவுலின் சேனையில ஆளா இருப்பது மற்ற 7 பேருக்கு அழைப்புன்னா, தாவீதுக்கு மேல இருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? சவுலை தள்ளிட்டு ராஜாவா இருப்பது. உன் மேல இருக்கிற அழைப்பு பெரிதா இருக்கிறதுனால நீ தனிமைப்படுத்தப்படுகிற. மற்ற 10 பேருக்கு அழைப்பு என்ன தெரியுமா? எகிப்துல போய் தானியம் வாங்குற அழைப்பு. ஆனா உன் மேல இருக்கிற அழைப்பு தானியம் கொடுக்கிற அழைப்பு. நீங்க ரொம்ப தனிமைப்படுத்தப்படுறீங்களா? உங்க அழைப்பு ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க தரிசனம் பெருசு, உங்க வாக்குத்தத்தம் பெருசு, உங்க அழைப்பு பெருசு, உன்மேல் இருக்கும் தேவ திட்டம் பெரியது. நீ தனிமைப்படுத்தப்படுவதை குறித்து சோர்ந்து போகாதே. யாக்கோபுக்கு பத்திரம் வேணும்னா அண்ணன்ட்ட போவான், பாசம் வேணும்னா அம்மாட்ட போவான், ஆசீர்வாதம் வேணும்னா அப்பாட்ட போவான். இதுதான் யாக்கோபுடைய லைஃப் ஸ்டைல். அப்பா, அம்மா, அண்ணன். ஆனா அவன் மேல இருக்கிற அழைப்பு பெருசு. ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். இப்ப அண்ணனும் வரமாட்டாங்க, அப்பாவும் வரமாட்டாங்க, அம்மாவும் வரமாட்டாங்க. ஆனா எந்த இடத்துல உன்னை தனியா கொண்டு வராரோ உனக்காக தூதர்கள் இறங்குகிறது ஏறுகிறதுமா இருக்கும். சில இடத்துல இந்த ஆண்டவர் செப்பரேட் பண்றதுனால உனக்காக வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. சூரச் செடிக்கு கீழே எலியா போய் நிற்கும் போது உண்மையாகவே தனிமையாதான். அவனால நன்மை பெற்ற தேசத்திலிருந்து ஒரு நபர் கூட அங்கே வரவில்லை. ஆகாப் உட்பட 3 வருஷம் பெய்யாத மழை இந்த ஒரு மனுஷனால பெய்யுது. தேசமே இப்பொழுது வாழுது. ஆனா இவன் வாழ்க்கையை வெறுத்து சூரச் செடிக்கு கீழே படுக்கும் போது இல்ல, அங்கதான் தூதனை கர்த்தர் இறக்கிறார். ஆமென். இயேசுவுக்கு சீஷர்கள் வருவதற்கு முன்பதாக அவருக்கு பணிவிடை செய்தவர்கள் தூதர்கள். சீஷர்கள் வந்த பிறகு சீஷர்கள் ஆகாரம் வாங்குறதுக்கு போயிட்டு வராங்க. சீஷர்கள் வர்றதுக்கு முன்னாடி தூதர்கள் வந்து பணிவிடை செய்யறாங்க. வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு நினைக்காத. யாரும் இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்த? யாருமே இல்லாமலா இவ்வளவு தூரம் வந்த? உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஆமென் சொல்றவங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி. ஆமென். உன் பாதம் கல்லில்
ஷமாமகரே கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டையின் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் ஷலபகர தானியேல் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீரென்று கர்த்தருடைய தரிசனம் விளங்கினதும் 10வது அதிகாரம் 7வது வசனத்துல கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி ஒளித்து கொண்டார்கள். 8வது வசனம், நான் தனித்து விடப்பட்டேன். 10வது வசனம், இதோ ஒருவன் கை என்னை தொட்டு. 21 நாள் ஜெபம் பண்றார் தானியேல். கர்த்தருடைய தொடுதலை எப்போ உணர்ந்தார் தெரியுமா? தொட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் தூரமா போனதுக்கு அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவங்க கையெடுக்கிட்ட அப்புறம் நான் கை வைக்கிறேன். தேவ திட்டமுடையவனை தேவன் நடத்துகிற பாதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுக்கு அதனுடைய மறுபக்கம் தெரிந்ததுனால அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். ஆண்டவர் கேட்கிறார், இப்படி ஒரு பிராமிஸ உனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்ல ஒரு ஆள் தர முடியுமா கேட்கிறார். ஒரு நபர், இங்க பாரு, உனக்கு அது செய்வேன் இது செய்வேன் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன். இந்த ப்ராமிஸ உனக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, செய்யறாங்க செய்யாதவங்க 2வது விஷயம். ஆனா நீ அக்கினியில் நடக்கும்போது, நான் உன் கூட இருப்பேன். ப்ராமிஸ் கொடுத்து செய்யற ஒரே ஒரு உறவு தான் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. வேற ப்ராமிஸ்லாம் எப்படிங்க கொடுப்பாங்க?